புரட்சி தமிழ் ஹீரோக்களே கத்துக்கோங்க, ராணா டகுபதி கிட்ட எதையோ எடுத்து அடித்தது போல பல்வாழ் தேவன் செஞ்ச காரியம். தமிழ் திரையுலகில் ஒரு காலத்தில் பக்தி படங்கள், மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாச கதாபாத்திரங்கள் கதைகளாக உலாவரும் படங்கள் போன்றவை அதிக அளவில் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சினிமாவில் அதிகமாக கோலோச்சிய எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவருமே பக்தியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அதன் பிறகு ரஜினிகாந்த் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்து வந்தார். ஆனால் கமலஹாசனில் ஆரம்பித்து பெரும்பாலான தற்போதைய நடிகர்கள் பக்தி படம் மற்றும் கடவுள் நம்பிக்கை என்ற விஷயத்தில் இருந்து மிகவும் தள்ளியே இருக்கின்றனர் என்ற கருத்து உலா வருகிறது. அதுவும் குறிப்பாக திமுகவை சார்ந்த நடிகர்கள், நான் சாமி கும்பிட மாட்டேன், சாமி கும்பிடும் பழக்கம் கிடையாது என, என் படங்களில் பக்தி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது என்பது போன்ற கருத்துக்களை முன்வைத்து தங்கள் படங்களில் நடித்து வருகின்றனர். ஆனால் தெலுங்கு திரையுலகம் அப்படி கிடையாது. தெலுங்கு திரையுலகில் என்னதான் ஆட்சி மாறினாலும், என்னதான் கட்சிகள் மாறினாலும், இன்று வரை தெலுங்கு திரையுலகில் இருக்கும் கதாநாயகர்கள், தெலுங்கு திரையுலக திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தெலுங்கு திரையுலக இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் அனைவருமே பக்தி பொறுப்பாக சனாதன தர்மம் என்றால் மிகுந்த பக்தியுடனும் இருந்து வருகின்றனர். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியாக இருந்தாலும் சரி, புதிதாக நடிக்க வந்த ராணா டகுபதியாக இருந்தாலும் சரி, தெலுங்கு திரையுலகில் சனாதன தர்மம் மற்றும் வழிபாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பதை படங்களில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் பார்த்து வருகிறோம். அவ்வளவு பெரிய வசூலை குவித்த பாகுபலி படத்திலேயே சிவன், விநாயகர் போன்ற சனாதன தர்ம தெய்வங்கள் இடம்பெறும் காட்சிகள் தான் பிரதானமாக இடம்பெற்றிருக்கும். இது மட்டுமல்லாமல் அனைத்து படங்களிலும் தெய்வ நம்பிக்கையை இழிவு செய்வது போல் ஒரு காட்சி அமைப்புகளையும் வைக்க மாட்டார்கள். தமிழ் சினிமாவிற்கு முற்றிலும் மாறுபட்டு இருந்து வருகிறது தெலுங்கு சினிமா. அதுபோல் தமிழ் சினிமாவை விட வசூல் அதிகமாக தெலுங்கு சினிமா தான் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ராமஜென்ம பூமி ஆலய நிறைவு விழா நடைபெற்று வருகிறது. நிறைவு விழாவை முன்னிட்டு வரும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் ஆலய கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், தோனி வரை அனைவருக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அயோத்தி கோவில் நிகழ்ச்சியை எங்கும் விமர்சையாக நடத்தி வருவதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் நாட்டில் அயோத்தி கோவில் குறித்த கருத்துக்களும் சர்ச்சைகளும் அதிகமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த சிரஞ்சீவி அவர்கள் அனுமன் மற்றும் அயோத்தி ராமர் கோயில் பற்றி கூறிய கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. திரைப்படத்தின் வசூலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ராமர் கோவிலுக்காக கொடுக்க வேண்டும் என தெலுங்கு திரையுலகத்தின் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தெரிவித்தது வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழ் திரையுலகில் இருந்து ஏன் அதுபோன்று யாரும் குறிப்பிடவில்லை என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில் ஹனுமன் என்கின்ற திரைப்பட ப்ரமோஷன் விழாவில் கலந்து கொள்வதற்காக தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி மேடையில் ஏறினார். அப்பொழுது ராணா டகுபதி மேடையில் தோன்றும் பொழுது சுவாமி அனுமன் படம் முன் செல்வதற்கு முன்பு தனது ஷூவை கழட்டி வைத்து விட்டு சென்ற வீடியோக்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகிறது. என்னதான் நடிகனாக இருந்தாலும், பந்தாவாக இருந்தாலும், அனுமன் படத்தின் விளம்பரமாக இருந்தாலும் அந்த ஹனுமன் என்பவர் சனாதன தர்மத்தின் தெய்வம். அவரது படத்தின் முன்பு காலணியுடன் செல்வது மரியாதையாக இருக்காது என காலணியை கழட்டி விட்டு சென்று அந்த ஹனுமன் பட போஸ்டர் முன்பு நின்றது மட்டுமல்லாமல் அந்த கதையை தொட்டு வணங்கியது மிகுந்த வைரலாகிறது. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் கூட இதுபோல் இல்லையே, ஹிந்தி தெரியாது போடா, சாமி கும்பிட மாட்டோம் என கூறும் நடிகர்கள் தான் தற்போது அதிகமாக இருக்கிறார்கள். தெலுங்கு சினிமாவை பார்த்து தமிழ் நடிகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவை வசூலில் முந்த முடியும். இப்படியே சென்றால் விரைவில் தெலுங்கு திரையுலகின் ஹீரோயின் படங்கள் தான் அதிகம் தமிழகத்தில் ஓடும் என்பது போன்ற கருத்துக்கள் வலதுசாரிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.